विज्ञानं ब्रह्मज्ञानं च शाश्वतं धर्मशास्त्रपरिज्ञानं तदा आसक्तमनाः स्थिता. இப்போ நாரதர் வந்து பெண் ரூபத்தில் இருக்காரு. சௌபாகிய சுந்தரின்னு பேர் கிடச்சிருத்தவருக்கு. இப்போ சௌபாகிய சுந்தரியாக இருக்கா. சௌபாகிய சுந்தரி அந்த தாளத்துஜ ராஜாவை கல்யாணம் பண்ணாச்சு. ஸோ எல்லாம் மறந்து போச்சு. விஸ்மிருதம் பிரம்ம விஞ்ஞானம் தெரிஞ்சது. பிரம்ம வித்தியை அறிந்தவராக இருந்தார் நாரதர். இப்போ இந்த பெண்ணாக போன ஜென்மத்தில் மாயையினால் பிரம்மஞானம் சாஸ்வதமாக இருந்த பிரம்மஞானத்தை மறந்து தர்மசாஸ்திர பரிஜானம், தர்மசாஸ்திரம் எல்லாமே அறிஞ்சிருந்தார். நாரதர் அவருக்கு எல்லாமே தெரியும். பிரம்ம வித்தியை தெரியும், அந்த சாஸ்வதமான பிரம்மஞானம் தெரியும், அப்புறம் தர்மசாஸ்திரத்தை உள்ள அந்த ஞானம். ததா ஆசக்தமனாக சிதா, எப்படி எல்லாத்தையும் மறந்து போய் ஆசக்தமனாக இந்த குடும்பத்தில் ஈடுபாடோடு உட்காண்டிருந்தேன் நான் சொல்கிறேன். विस्मृतं ब्रह्म विज्ञानं ब्रह्मज्ञानं च शाश्वतं धर्मशास्त्रपरिज्ञानं तदा आसक्तमनाः स्थिताः. विहरतः तत्र वर्षाणि 12 एव तु गतानि क्षणवत् कामक्रीडासक्तस्य मे मुने. ஓகே, இப்படி அங்கே வருஷாணி 12 வருஷமாக இருந்திருக்க. கல்யாணம் ஆகி 12 வருஷம். ஸோ இப்படி நல்ல ஜாலியாக இருக்கும்போது விகரதக சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்படி விளையாடிட்டு இருக்கும்போது 12 வருஷங்கள் கதானி போயிடுது. க்ஷணவது ஒரு க்ஷணமாட்டமா, ஒரே ஒரு க்ஷணம் போன மாதிரி இருக்குது. 12 வருஷம் போயிடுது. ஸோ காமக்ரீடா ஆசக்தசியமே, நான் இப்படி காம கேளிக்கைகளை ஈடுபட்டு இருக்கிறதுனால எனக்கு டைம் போனதே தெரியல. அப்படி போயிடுதுப்பா வியாசான்னு சொல்கிறார் வியாசரை பார்த்து. विहरतः तत्र वर्षाणि 12 एव तु गतानि क्षणवत् कामक्रीडासक्तस्य मे मुने. जाता गर्भवती च अहं मुदं प्राप नृपः तदा कारयामास विधिवत् गर्भसंस्कार कर्म च. அவ்வளோதான், கர்ப்பவதி ஆயாச்சு. 12 வருஷம் கழிச்சு ரொம்ப ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி. சரி நம்ம குழந்தை பிறக்க போகிறதுன்ட்டு முதம் பிராப்பன் இருப்பாங்க. ராஜா சந்தோஷப்பட்டார். விதிவத் கர்ப்பசம்ஸ்கார கர்ம, கர்ப்பசம்ஸ்கார சீமந்த காரியம்லாம் இருக்கே, சீமந்தத்தெல்லாம் நன்னா காரியாமாச செய்வித்தார். ராஜா எல்லாம் ஏற்பாடு பண்ணி சீமந்தத்தெல்லாம் நடத்தினார் எனக்குன்ற. जाता गर्भवती च अहं मुदं प्राप नृपः तदा कारयामास विधिवत् गर्भसंस्कार कर्म च. अपृच्छत् दोहदं राजा प्रीणयन् मां पुनः पुनः न अब्रवं लज्जमाना अहं नृपं प्रीतमना भृशम्. ஸோ தோகதம் அப்ரிச்சத்து. தோகதம்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரா. தோகதம்னால கறந்து கொடுக்குறதுன்னு அர்த்தம். ஸோ உனக்கு என்ன ஒன்று கேட்டுகிட்டே இருக்கார் ராஜா. என்ன பிள்ளையாண்டு இருக்கும்போது கேட்பா இல்லை உனக்கு என்ன பிரியமாக இருக்கோ கேட்டுக்கோன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் கேட்குறார். பிரீணயன் மாம் புனக மீண்டும் என்னை பிரீதி பண்ணி கேட்டார் அவர். நான் லஜ்ஜமானாகம், எனக்கு வெக்கமாக இருந்தது. சும்மா அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு என்ன கேட்குறது, அதனால் கேட்கலேன்ட்டார். நான் ஒன்றுமே கேட்கல. நிருபம் பிரீத்தமனா பிருஷம், ரொம்ப சந்தோஷப்பட்டு இருந்தேன். நான் ஹாப்பியாக இருந்தேன். அதனால் ஏற்கனவே சந்தோஷமாக தான் இருக்கேன். அதனால் எனக்கு எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டேன். என்னை வெக்கப்பட்டேன் நான் இப்படி கேட்டுகிட்டே இருக்கும்போது. என்ன சொல்கிறேன். संपूर्णे दशमे मासी पुत्रः जातः ततः मम शुभे अन्हि ग्रह नक्षत्र लग्नतारा बलान्विते. அவ்வளோதான். 10 மாதம் சுமந்து புத்திரக சம்பூர்ண 10 மாதம் முடிஞ்ச உடனே பூர்ணமான உடனே குழந்தை ஆம்பளை குழந்தை பிறந்திருக்கு. ததவ மம புத்திரக ஜாத்தக, எனக்கு பிள்ளை பிறந்தது. சுபே அன்ஹி, நல்ல நாளாக பிறந்தது. நல்ல கிரகங்கள் நட்சத்திரங்கள் லக்னம் தாராபலம் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ சந்திரபலம் எல்லாம் கூடி இருக்கக்கூடிய தினத்தில் எனக்கு நல்ல ஒரு பிள்ளையை பெற்றேன்னு சொல்கிறார் நாரதன். संपूर्णे दशमे मासी पुत्रः जातः तत्पुमम शुभे अग्निग्रह नक्षत्र लग्नतारा बलान्विते. बभूव नृपतेः गेहे पुत्रजन्म महोत्सवः राजा परमसन्तुष्टः बभूव सुतजन्मतः. ஸோ நிருபதேகே கேகே, ராஜாவுடைய வீட்டில் புத்திர ஜென்ம மகோத்சவம், நல்ல கொண்டாட்டம். ஸோ பெரிய கொண்டாடின பபுவாக ஏற்பட்டது.
பரமசந்துஷ்டக ராஜா, ரொம்ப சந்தோஷப்பட்டார் ராஜா. சுத ஜன்மத்தக பபுவ, பிள்ளை பிறந்திருக்குங்கிற ஆனந்தத்தில் அவர் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுறான உற்சவத்தை. ராஜா பரமசந்துஷ்டக பபுவ சுத ஜன்மதः. सूतक अन्ते सुतं वीक्ष्य राजा मुदम् अवापः. अहं भूमिपतेः च आसम् प्रिया भार्या परन्तप. பரந்தப, பரமமான தபசை உடைய வியாசரே, சூதக அந்தே, சூதகம்னா சீதகம் சொல்கிறோம், சுப சீதகம் இருக்கேன் பிள்ளை பார்த்தானே, அந்த சீதகம் முடிகிற வச்சே ராஜா முதமா என்னை பார்த்துட்டு சுதம் வீச்சியா பிள்ளையை பார்த்துட்டு, ஏன்னா அது வரைக்கும் உள்ளே வச்சுட்டு இருப்பா, அவருக்கு குழந்தைய வெளியில் காட்ட மாட்டான். அதனால ராஜா முதம வாப்பா குழந்தைய பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். அகம் பூமிபதேகே பாரியா, ஸோ அப்படி பிரியா பாரியாச்சா ஆசா, இப்போ ரொம்ப பிரியமாக இருக்குது. ஏகப்பட்ட பொண்டாட்டிகள் இருக்கா, தாளதோஷத்துக்கு இவர் ஒரு பொண்டாட்டி இல்லை, இவர் நிறைய பொண்டாட்டிகள் இருக்கா. ஆனாலும் இப்போ ரொம்ப பிரியம் பாரியாவாயிட்டா. இதே மாதிரி ஒரு கதை ஒரு இடத்துல வந்திருக்கு எங்கே, ஏன்னா இவனுக்கு குழந்தை பிறந்தோடனே ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாயிடுது இவகிட்ட. राजा मुदम् अवापः. अहं भूमिपतेः च आसम् प्रिया भार्या परन्तप. ततः वर्षद्वयान्ते वै पुनः गर्भः मया धृतः. द्वितीयः तु सुतः जातः सर्वलक्षण संयुतः. அவ்வளோதான், 2 வருஷம் கழிச்சு திருப்பியும் கர்ப்பமாயிட்டா. அதுக்கப்புறம் 2வது குழந்தை துதியக சுதக, இதுவும் ஆம்பளை குழந்தை. ஸோ 2வது பிள்ளை பிறந்தது, சர்வலக்ஷண சமிதம், ரொம்ப அழகாக இருந்தது அந்த குழந்தை. அப்படி 2வது குழந்தையும் பெற்றெடுத்தேங்கிறார் நாரதர். இப்போ குடும்பி ஆயிடுறார், அதாவது மாயையில் குடும்பி ஆடுறாருன்னு சொல்கிற வர்றாரு. அவ்வளோதான் மொத்தத்தில் இங்கே. ततो वर्षद्वयान्ते वै पुनः गर्भः मया धृतः. द्वितीयः तु सुतः जातः सर्वलक्षण संयुतः. सुदन्वा इति सुतस्य अथ नाम चक्रे नृपः. तदा वीरवर्मा इति ज्येष्ठस्य ब्राह्मणैः प्रेरितः त्वयम्. து அயம் சுதன்வா இது சுதாசிய. இப்போ 2வது பிள்ளைக்கு முதல்ல பேரை சொல்லிவிடுறா. முதல் பிள்ளைக்கு பேரை நம்ம கேட்கவே இப்போ தான் வருது. ஸோ சுதன்வா என்று இந்த பிள்ளைக்கு பேரை வச்சார் ராஜா, நிருபக ராஜா வச்சார். அப்புறம் பிராமணர்கள் எல்லாம் தூண்டி பிள்ளைக்கு என்ன பேர்னா வீரவர்மன் அப்படின்னு முதல்ல, இப்போ வீரவர்மான்னு முதலே பேர் வச்சிருப்பா. அது இப்போ தான் சொல்லறார் இங்கே கதையில் வியாசற்ற நாரதர். ஸோ மூத்த பிள்ளைக்கு ஜேஷ்டன், அந்த பிள்ளைக்கு பிராமணர்கள்லாம் கூடி அவர்களால் சொல்லி வீரவர்மான்னு பெயர் வச்சார். 2வது பிள்ளைக்கு ராஜா வந்து சுதன்வான்னு பெயர் வச்சார். सुदन्वा इति सुदस्य अत नाम चक्रे नृपः. तदा वीरवर्मा इति ज्येष्ठस्य ब्राह्मणैः प्रेरितः तु अयम्. एवं 12 पुत्राः च प्रसूता भूपसम्मताः. मोहितः अहं तदा तेषां प्रीत्या पालनलालने. இப்படி 12 வருஷம் ஏவம் புத்திராஷ பிரசூதா. 12 புத்திரர்கள். ஸோ கல்யாணம் ஆகி 12 வருஷம் அப்புறம் தான் குழந்தைய ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் 12 குழந்தையில பெற்றிருக்கான். ஸோ ஒரு 12 பிள்ளைகள். பிரசூதா பூப சம்மதாக, ராஜாவுக்கு சம்மதிக்காம ராஜா மாதிரியே அப்படி வீர தீரத்தில் எல்லாம் சாமர்த்தியத்தில் எல்லாத்துலேயும் அப்படி ராஜா போலவே இருக்கக்கூடிய பூப சம்மதாக, ராஜாவுக்கு ஏற்றபடி அப்படி நான் பிள்ளைகளை பெற்றேன். மோகிதக அகம் தேதா தேஷாம் பிரீத்தியா, அப்படியே ஆசையாக இருக்கான். குழந்தைகள்லாம் அப்படியே அப்பா அப்பான்னு கூப்பிட்டு, அம்மா சாரி இப்போ அம்மா இல்லையா, ஸோ அம்மா அம்மான்னு கூப்பிட்டு அப்படி ரொம்ப ஆசையாக இருக்கிறதுனால பிரீத்தியா தேஷாம் பிரீத்தியா, அந்த குழந்தைகளோட அன்பினால பாலன லாலனே மோகிதோகம், அந்த குழந்தைகளை போஷித்து வளர்க்குறது என்ன, கொண்டாடுறது என்ன, அப்படி மோகத்தில் ஆழ்ந்திருந்தேன். एवं 12 पुत्राः च प्रसूता भूपसम्मताः. मोहितः अहं तदा तेषां प्रीत्या पालनलालने. पुनः 8 सुताः काले काले जाताः स्वरूपिणः. गार्हस्थ्यं मे ततः पूर्णं सम्पन्नं सुखसाधनम्. அதுக்கப்புறம் அந்தந்த காலத்தில் 8 பொண்ணே வேற பெற்றிருக்கேன். ஸோ பொண்ணு அஷ்ட சுதாகா, சுதாகான பெண்கள்.
ஸோ 8 பெண் குழந்தைகள் அந்தந்த காலத்தில் ஜாத்தாக பிறந்தார்கள். ஸ்வரூபிணக, ஸ்வான்னு சொன்னால் இங்கே ஸ்வர்க்கம்னு அர்த்தம். ஸ்வகான்னு சொல்கிறோம் இல்லையா, ஸ்வர்க்கம். தேவ பெண்மணிகள் போல அப்படி அழகான 8 பெண்கள் பிறந்தார்கள். ஸோ அப்படியாக என்னுடைய கிரகஸ்தாசிரமம் இருக்கே, கார்கஸ்தியம்னா கிரகஸ்தாசிரமத்தில் அப்படி ஈடுபட்டுட்டு பூர்ணம் சம்பன்னம், நல்லா பூர்த்தி ஆகிடுது. நல்ல குழந்தைகள் குட்டிகள்லாம் சூழ அப்படி கிரகஸ்தாசிரம் பூர்த்தியாக சுகசாதனம் சம்பன்னம், சுகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகஸ்தாசிரம் நடந்தது இப்படின்னு சொல்கிறேன். पुनः अष्ट सुताः काले काले जाताः स्वरूपिणः गार्हस्थ्यं मे कुतः पूर्णं सम्पन्नं सुखसाधनम् तेषां दारक्रियाः काले कृता राज्ञा यथा उचिताः स्नुषाभिश्च तथा पुत्रैः परिवारः महान् अभूत्. ஸோ தாரக்ரியாகன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி விடுறது. ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி, அப்போ தாரக்ரியாக காலே கிருதா, நான் ராஜ்ஞானா ராஜா தானே ஏற்பாடு பண்ணோம். ஸோ பிள்ளைகளுக்கெல்லாம் பொண்டாட்டியை சேர்த்தாச்சு. எதா உச்சிதாக, அவளுக்கு உச்சிதமான பெண்கள். ஸ்னுஷாபிஷ்டா, அப்படி மாட்டுப்பெண்களோடும், ஸ்னுஷான மாட்டுப்பெண். ஸோ மாட்டுப்பெண்களோடும் ததா புத்திரகை என்னோட பிள்ளைகளோடும் பரிவாரக மகானபூத், பெரிய பரிவாரம் ஆகிடுது. இப்போ எல்லாம் 12 குழந்தைகளுக்கு 12 பேருக்கு 12 பொண்டாட்டிகள், அப்படி பெரிய குடும்பம் ஆயிடுத்து. तेषां दारक्रियाः काले कृता राज्ञा यथा उचिताः स्नुषाभिश्च तदा पुत्रैः परिवारः महान् अभूत्. ततः पौत्रादिसम्भूताः ते अपि क्रीडारस अन्विताः आसन् नानारस उपेताः मोहवृत्तिकरा वृषम्. அதுக்கப்புறம் பௌத்திராதி எல்லாம் பேரன்லாம் பிறக்கிறதே. ஸோ கல்யாணம் ஆயாச்சுன்னா எனக்கு நிறைய பௌத்திரர்கள்லாம் பிறந்தா, பேரங்கள்லாம் பிறந்தாங்க. சம்பூத்தாகன்னு ஏற்பட்டார்கள். தேபி கிரீடாரசான்விதாக, எல்லாம் விளையாட்டு, எல்லாம் பேரங்கள்லாம் சூழ்ந்து விளையாடிட்டு இருக்கு. எல்லாம் ஆசன் நானாரச உபேதாக, பலவிதமான ஆனந்தம். இந்த பேர குழந்தையெல்லாம் பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கா இல்லையா, அப்படி ரசமாக இருந்தது எனக்கு. ரசத்தோடு கூடி விளையாட்டில் மோகிச்சுண்டு மோக விருத்திகரா, மோகது ஏற்கனவே மோகம், அந்த மோகத்தை இன்னும் ஜாஸ்தியாக ஆக்கிற மாதிரி இந்த பேரங்களோட விளையாட்டெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக நான் ஈடுபட்டிருந்தேன். ततः पौत्रादि सम्भूताः ते अपि क्रीडारसान्विताः आसन् नानारस उपेताः मोहवृत्तिकरा वृषम्. कदाचित् सुखम् ऐश्वर्यं कदाचित् दुःखम् अद्भुतं पुत्रेषु रोगजनितं देहसन्तापकारकम्. கதாச்சித் எப்பாவது ரொம்ப சுகமாக இருக்கும். எனக்கு குடும்பத்தில் உள்ளதானே, எல்லாருக்கும் உள்ளதானே. ஒரு சமயம் ஆனந்தமாக இருக்குது, சுகமாகப்படுது, ஐஸ்வர்யமாக இருக்குது. சில சமயம் பார்த்தா ஒரே துக்கமாக இருக்குது. என்ன துக்கம்? புத்திரேஷு ரோகஜனிதம், குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு வந்தானா எவ்வளோ கஷ்டம். ஸோ அப்போ துக்கமாயிடுது. ஸோ இப்போ ரோகஜனிதம், ரோகத்தினால ஏற்படக்கூடிய அந்த கஷ்டம் தேக சந்தாப காரணம், தேகத்தையே உருக்குறது இல்லையா. எப்போவுமே நமக்கு உடம்பு சரியில்லைங்கிறத விட குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னுமே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி தேகத்தை வாட்டக்கூடிய அந்த காரணத்தினால துக்கத்தையும் நான் அனுபவிச்சேன்னு சொல்கிறேன். கதாச்சித் சுகம் ஐஸ்வர்யம் கதாச்சித் துக்கம் அத்புதம் புத்ரேஷு ரோகஜனிதம் தேக சந்தாபகாரகம். परस्परं कदाचित्तु विरोधः अभूत् सुदारुणः पुत्राणां वा वधूनां च तेन सन्तापसम्भवः. ஸோ புத்திரானாம் வா வதூனாம் ச, பிள்ளைகள் மாட்டுப்பொண்கள் இல்லையா, அவளோட பொண்டாட்டிகள், இவா 2 பேரும் சண்டையை போட்டுருப்பான். ஸோ அதனால பரஸ்பரம் கதாச்சித்து, சில சமயம் எப்போது இவா பொண்டாட்டியுமா அப்படியானுமா சண்டை போடும்போது விரோதக அபூத் சூதாரணக, பயங்கரமான சண்டை ஏற்படுமா. இந்த பொண்டாட்டி பிள்ளை மாட்டுப்பொண்ணு சண்டை போட்டுருப்பான். ஸோ அதை பார்க்குறோச்சே தேன சந்தாப சம்பதம், அதனால நமக்கு ரொம்ப வருத்தம், எனக்கு ரொம்ப கவலை ஏற்படுது, சந்தாபம் ஏற்பட்டது. இப்படி பிள்ளைய மாட்டுப்பொண்ணு சண்டை போட்டுக்கிறாளேன்னுட்டு இந்த கதையெல்லாம் விலாவாரியாக சொல்லிட்டு இருக்கேன். நம்ம வீட்டில் நடக்கிற கதை வரியே இருக்குது எல்லாமே. विरोधः अभूत् सुदारुणः पुत्राणां वा वधूनां च तेन सन्तापसम्भवः. दुःखात्मके घोरे
मिथ्याचार करे वृषं संकल्प जनिते क्षुद्रे मग्नः अहं मुनिसत्तमा. இப்படி சுகமும் துக்கமும் இருக்கக்கூடிய கோரமான மித்யாச்சாரகரே, எல்லாம் பொய், எதுவுமே உண்மை கிடையாது. அப்படியே இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மாயையில் பிரிஷம் சுத்ரே சங்கல்ப ஜனிதே, இல்லை மனசு சங்கல்பம், மனசு தான் சங்கல்பிக்கிறது. சுகம் துக்கம் எங்கேருந்து வருது? மனசில் தான் ஏற்படுறது. ஸோ மனசினால் சங்கல்பம் பண்ணி ஏற்படக்கூடிய இந்த சுக துக்கத்திலையும் க்ஷுத்ரமானது, கேவலமாக இந்த மனசு அப்படி ஆப்ரேட் பண்ணுறது. இப்படி மாயினால் மனோ மக்னக அகம், நான் மூழ்கி போயிட்டேன் இந்த சுகதுக்கத்திலையும், அப்படியே மூழ்கியே போயிட்டேன். ஹே முனிசத்தம, சிறந்த முனிவரே வியாசரே. विस्मृतं पूर्व विज्ञानं शास्त्रज्ञानं तथागतं योषाभावे विलीनः अहं गृहकार्येषु सर्वथा. ஸோ பூர்வ விஜானம் விஸ்மிருதம், பூர்வ விஜானம் முன்னாடி தெரிஞ்சது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை, சாஸ்திரம் படித்ததெல்லாம் மறந்து போச்சு, எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ விஸ்மிருதம் எல்லாமே போயிடுத்து. ஸோ ததாகதம் அப்படியே எல்லாம் போயிடுத்தா. யோஷாபாவே, பெண்ணாக வந்துட்டேனே, இப்போ யோஷ ரூபத்தில் இருக்கேன், பெண் படிமொழியில் அதில் மூழ்கியே போயிட்டேன். விலீனகாக அதில் முங்கி மூழ்கி எடுத்துகிட்டு போயிட்டேன், பெண்ணாகவே மாறிட்டேன் ஃபுல்லாக. கிரககாரியேஷு சர்வதா, எப்போது வீட்டு காரியம், பிள்ளைக்கு சாப்பாடு சமைச்சு போடுறது, இந்த காரியங்கள்லாம் பண்ணிட்டு உட்காந்துருந்தேனே தவிர ஃபுல்லாக பகவானை பற்றியோ இதை பற்றியோ ஞாபகமே எனக்கு இல்லை. विस्मृतं पूर्वविज्ञानं शास्त्रज्ञानं तथागतं योषाभावे विलीनः अहं गृहकार्येषु सर्वथा. अहङ्कारः तु सञ्जातः वृषं मोहविवर्धकः एते मे बलिनः पुत्राः स्नुषाः सूकुलसम्भवाः. ஸோ ரொம்ப அகங்காரம் வேறு மண்டலம் வந்துடுது. ஒரு செகண்டு. ஓகே. ஸோ இப்படி நான் வந்து விலீனகன்னு மூழ்கி போயிட்டேன் நான். இந்த மாதிரி மக்னகான்னு போடுறார், விலீனக, ரெண்டுமே எல்லாம் ஒரே அர்த்தம் தான். அதுக்குள்ளேயே மூழ்கி போயிட்டேன் நான் இந்த குடும்ப இதில் பாரத்தில். கிரககாரியேஷு சர்தா. ஸோ அகங்காரகத்து சஞ்சாதக. ஓகே, அகங்காரம் ஏற்படுறது. என்ன அகங்காரம்? மோக விவர்த்தக, மோகத்தை வளர செய்யக்கூடியது. இந்த மோகத்தில் ஆழ்ந்திருக்கேன் ஏற்கனவே, அதை வளர செய்யக்கூடிய ஒரு அகங்காரம் வேறே வந்துடுது எனக்கு. என்ன அகங்காரம்னா, மே பலினகா புத்திராக ஏத்த, என்னுடைய பலசாலி பிள்ளைகள், என்னோட பிள்ளைகளை என்ன பலசாலியாக இருக்கா பாரு, அப்படி ஒரு அகங்காரம். ஸ்னுஷாகா சூகுல சம்பவாக, என் மாட்டு பெண்களாம் நல்ல குலத்திலேருந்து வந்திருக்கா, அப்படிங்கிற அகங்காரம் எனக்கு மோகத்தை இன்னும் ஜாஸ்தியாக்கி பிடித்துன்னு சொல்கிறார் நாரதன். अहंकारः तु सञ्जातः वृषं मोहविवर्धकः एते मे बलिनः पुत्राः स्नुषाः सूकुलसम्भवाः. ஒரு செகண்டு. एते पुत्राः सुसन्नद्धाः क्रीडन्ति मम वेश्मसु धन्या अहं खलु नारीणां संसारे अस्मिन् अहो वृषम्. ஸோ ஏத்தே புத்திராக, என்னுடைய இந்த பிள்ளைகள் எல்லாம் சூசன்னதாகனா எப்போதுமே ரெடியாக இருக்கான்னு அர்த்தம். நல்ல ஃபிட்டு, எல்லா காரியத்துக்கும் ரொம்ப ஃபிட்டாக இருக்கக்கூடியவர்கள். சூசன்னதாக, ஆல்வேஸ் ரெடி, எந்த காரியத்தை செய்கிறதுக்கும் ரெடியாக இருக்கக்கூடியவர்கள். கிரீடந்தி மம வேஷ்மசு, இந்த என்னோட வீட்டில் அப்படி எல்லா குழந்தைகளுமே அப்படி சாமர்த்தியமாக என்னோட வீட்டில் விளையாடிட்டு இருக்காளே. அகம் தன்யா, நான் எப்பேற்பட்ட தன்யமானவள், எனக்கு இப்படி பிள்ளைகள் மாட்டு பண்ணலாம் கிடச்சிருக்காளே. நாரீணாம் சம்சாரே அஸ்மின் அஹோ பிருஷம், இந்த பெண்கள் உலகத்தில் நான் என்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டசாலி, ஒரு தன்யமான பெண் யாருமே கிடையாது அப்படிங்கிற அகங்காரம் வந்துருத்து நாரதருக்கு. एते पुत्राः सुसन्नद्धाः क्रीडन्ति मम वेश्मसु धन्या अहं खलु नारीणां संसारे अस्मिन् अहो वृषम्. नारदः अहं भगवता वञ्चितः मायया किल न कदाचित् मयापि एवं चिन्तितं मनसा किल. ஸோ நான் நாரதன் என்றோ, நான் தான் நாரதன்,
பகவதா வஞ்சிதகா, பகவானால் வஞ்சிக்கப்பட்டேன். மாயையா கில, இந்த மாயை என்னை ரொம்ப வஞ்சிடுச்சுடுத்து, பகவான் என்ன இந்த மாயையில் கொண்டு முக்கிவிட்டார். இப்படியெல்லாம் அந்த எண்ணம் கூட இல்லை. ந கதாச்சித் மயா அப்படி ஏவம் சிந்திதம், இது மனசில் கூட நினைக்க கூட தோணலை. ஏன்னா எல்லாமே மறந்து போச்சு. நாரதர்கர் நினைப்பே இருக்கும்போது இல்லாத போது பகவான் என்னை வஞ்சிச்சுட்டார், மாயையில் நான் விழுந்து கிடந்தேன், இப்படிலாம் எனக்கு மனசில் எண்ணம் கூட வரலை வியாசரேன்னு சொல்லிட்டு இருக்காருங்க. மனசாக்கில நான் சிந்திதம், மனசில் கூட நான் யோசிக்கவே இல்லை இப்படி நான் வஞ்சிக்கப்பட்டேன்னு நினைப்பு கூட எனக்கு வரல. நாரதஹ அஹம் பகவதா வஞ்சிதஹ மாயயா கில ந கதாசித் மயா அபி ஏவம் சிந்திதம் மனசா கில. ராதிகிருஷ்ணன் இன்னொரு சொல்லுங்க. இவருக்கு மனசுல ஒரு ஞாபகம் வரல, அகங்காரத்துல மூழ்கி போயிட்டாரா இவரு. அதனால பகவானால வஞ்சிக்கப்பட்டேன், நான் நாரதன் பகவானால் வஞ்சிக்கப்பட்டேன், மாயை என்ன ரொம்ப வஞ்சிச்சுடுத்து அப்படிங்கிற எண்ணம் மனசா ந சிந்திதம், மனசுல அந்த எண்ணம் கூட ஒரு வாட்டி கூட எனக்கு வந்ததே இல்லை அப்படிங்கிற. மாயையும் வஞ்சி ராஜபத்னி சுப ஆச்சாரா பகுபுத்ரா பதிவ்ரதா தன்யா அஹம் கில சம்சாரே கிருஷ்ண ஏவம் மோஹிதஹ து அஹம். ராஜபத்னி, நான் ராஜாவுடைய மனைவி. சுப ஆச்சாரா, சுபமான ஆச்சாரங்களுடைய கூடியவள் நான். பகுபுத்ரா, எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்கா. பதிவிரதா, பதியே தெய்வம்னு நினைக்கக்கூடியவள் நான். சம்சாரே அகம் தன்யா, உலகத்தில் நான் ரொம்ப தன்யமானவள். கிருஷ்ணன்னு கூப்பிட்றார். கிருஷ்ணாங்கிறது வியாசரை கூப்பிட்றார். வியாசரே, கிருஷ்ணரே, வியாசரே. ஏவம் மோகிதஸ்து அகம், இப்படியெல்லாம் நான் மோகத்தில் இருந்தேன் வியாசரே அப்படிங்கிறார். ராஜபத்னி சுபாச்சாரா பகுபுத்ர பதிவ்ரதா தன்யா அஹம் கில சம்சாரே கிருஷ்ணயோ ஏவம் மோஹிதோ அஹம். அத கதஞ்சித் நிருபஹ காமம் அத கஷ்டித் நிருபஹ காமம் தூரதேசாதிபோ மகான் அராதி பாவம் ஆபன்னஹ பதினா சஹ மானத. மானதான்னு கூப்பிடுறார். கௌரவத்தை கொடுக்கக்கூடிய வியாசரே. அதான் கஷ்டித் நிருபக, யாரோ ஒரு ராஜா சண்டைக்கு வந்துட்டார், நாட்டு மேலே படையெடுக்க வர்றார். இந்த நாட்டு மேலே தாளந்துஜனோட நாட்டு மேலே படையெடுக்க வர்றார் வெளிநாட்டிலேருந்து. தூரதேச அதிபக, வேறு பிரதேசத்தை சேர்ந்த ராஜா. மகான் அராத்திபாவம் ஆப்பன்னக, ஸோ ரொம்ப ஒரு வெறுப்பு, இந்த தாளந்துஜனோட ராஜ்யத்து மேலே படையெடுக்கிற ஒரு பயங்கரமான ஒரு வெறுப்போடு கூட, அராத்திபாவம்னால எதிரி பாவம், ஸோ விரோத பாவத்தோடு கூட ஆப்பன்னக அடைந்தவன். பதினாசக, என்னுடைய கணவனோடு கூட சண்டைக்கு வந்தான். கிருத்வா சைன்ய சமாயோகம் ரதைஷ்ச வாரணைஹ யுதம் ஆஜகாம அவ்வளோதான். சைன்ய சமாயோகம், எல்லா சேனையெல்லாம் திரட்டி எடுத்துட்டு ரதைஷ்ச வாரணேகி, ரதங்களை எடுத்துன்னு வந்தான். வாரணங்கள்னா இது யானைகள், யானைப்படை எல்லாம் வந்தது. கான்யாகுப்ஜேபுரே, என்னோட தாளதுஜனோட ராஜ்யம் தானே கான்யாகுப்ஜம். அந்த கான்யாகுப்ஜ நாட்டில் ஆஜகாமா சேர்ந்துட்டான் சண்டைக்கு. புரே யுத்தம் அச்சிந்தையத்து, ஸோ இப்போ யுத்தம் பண்ணி ஆகணுமே, வேறு வழி கிடையாது, யுத்தம் பண்ணி ஆகணும், எதிரி நாட்டு படை வந்தாச்சு அப்படின்னு யோசிச்சார் எங்கள் ராஜா. வேஷ்டிதம் நகரம் தேன ராஜ்ஞா சைன்யயுதேன ச மம புத்ராஹ ச பௌத்ராஹ ச நிர்கதா நகராத் ததா. ஸோ சைன்யயுதேன, சைன்யத்தோடு கூடிய அந்த ராஜாவால், அது எதிரி ராஜா, தேன அவரால், நகரம் வேஷ்டிதம் சுற்றி ஆக்கிரமிச்சிட்டான். நகர் ஃபுல்லாக, கான்யாகுப்ஜ நகரம் முழுக்க முற்றுகிடப்பட்டது. வேஷ்டிதம்னு சுற்றி நின்றுட்டா எல்லாருமே. மம புத்ரா பௌத்ராக, இப்போ என்னாச்சு, இவாளை காப்பாற்றமே சொல்லிட்டு என்னோடய பிள்ளைகளும் என்னோடய பேரன்கள் எல்லாம் நகராத்தை தான் நிர்கதாக, நகரத்தை விட்டு வெளியே, நிர்கதாகன்னு சண்டைக்கு கூட வெளியேறலாம், ஏன்னா ஊருக்குள்ளே சண்டை நடக்காது. ஊரை விட்டு வெளியில் வந்தப்பறம் தான் சண்டை நடக்கும், ஊருக்குள்ளே எப்போவுமே சண்டை நடக்காது.
ஸோ நிர்கதாக நகரா ததா என்னுடைய புத்திர பேரங்களை சண்டை போடுறதுக்கு வெளியில் வரா. நான் ஊர்ல இருந்து அவர்கள் எல்லாம் வெளியேறினார்கள். சங்கிராமஹ துமுலஹ தத்ர ரிதஹ தைஹ தேன புத்ரகைஹ அதாரணே சுதாஹ சர்வே வைரினா காலயோகதஹ. அவன் துமுலக சங்கிராமக பயங்கரமான போர். ஸோ பயங்கரமாக போர் அங்கே நடக்கிறது. புத்திரகை என்னோட பேரன் பிள்ளைகள் எல்லாரும் கூட சேர்ந்து அந்த தேனை அவனோட அந்த எதிராஜாவோட கூட பயங்கர சண்டை நடந்தது. சுதாகா சர்வே ஹதாரணே, அவ்வளோதான், என் பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிடுது. சுதாகா சர்வே எல்லா குழந்தைகளும் என்னோடய குழந்தைகள் எல்லாமே ரணே போரில் செத்து போயிடுது. ஹதாகா அந்த எதிர்நாட்டு ராஜா கொண்டுட்டேன். வைரினா விரோதியாக அல்ல விரோதியால் காலயோகத்துக்கு நேரம் சரியில்லை. காலயோகம்னு என்னது, நேரங்காலம் சரியில்லை, சண்டைக்கு வந்த நேரம் இவாளுக்கு சாகணும்னு இருந்திருக்கு, எல்லாருமே செத்து போயிட்டா எல்லாருமே. राजा भग्नः तु सङ्ग्रामात् आगतः स्वगृहं पुनः श्रुतं मया मृताः पुत्राः सङ्ग्रामे वृषदारुणे. ஸோ பிருஷதாருணே சங்கிராமே பயங்கர கொடிய அந்த யுத்தத்தில் போரில் ராஜா வந்து வீட்டுக்கு வரார். பக்னக அதில் ஒடிஞ்சு போய் ராஜா வீட்டுக்கு வரார். ராஜா சங்கிராமாத் ஆகதக போர்முகத்துலேருந்து வீட்டுக்கு வரார். ஸ்வகிரகம் புனக தன்னுடைய வீட்டுக்கு வந்து அவர இவ கேட்குறா என்னாச்சுன்னு. ஸோ ஸ்ருதம் மயா மிருதாக புத்திராக அவர் சொல்கிறார் எல்லா பிள்ளையும் செத்து போயிடுது அப்படின்னு நான் அவர் மூலமாக அறிந்தேன். ஸ்ருதா நான் கேட்டேன். ராஜா பக்னஹ து சங்கிராமாத் ஆகதஹ ஸ்வகிரகம் புனஹ ஸ்ருதம் மயா மிருதாக புத்திராக சங்கிராமே விருஷதாருணே. सहत्वा मे सुतान् पौत्रान् गतौ राजा बलान्वितः क्रन्दमाना हि अहं तत्र गता समरमण्डले. गतः ராஜா சஹத்வாமே சுதான் பௌத்ரான் என்னுடைய பிள்ளைகளையும் என்னுடைய பேரன்களையும் எல்லாரையும் கொன்றுவிட்டு கொன்றுவிட்டு ராஜா கதக அவன் போயாச்சு. சண்டை போட்டுட்டு அவன் எல்லாம் முடிஞ்சு எல்லாரையும் கொண்டுட்டு எல்லாம் கிளம்பி போயாச்சு. பலான்விதக பலான சேனையோடு கூட அவன் திரும்பி விட்டான். வந்த சண்டைக்கு வந்த ராஜா திரும்பி போனான். தத்ர கதா நான் போனேன். இப்போ என்னாச்சு, போர் முடிஞ்ச உடனே பொண்டாட்டிகள்லாம் போவா, கணவன்லாம் இருக்கானா உயிரோடு இருக்கானா செத்து போயிட்டானா பார்க்குறதுக்கு எல்லா மனைவிகளும் போவா இல்லையா போர் முகத்தில். அது மாதிரி நானும் போனேன். சமரமண்டலே அந்த போர் நடந்த இடத்துக்கு நான் போனேன். தத்ர கிரந்தமானாகி அகம் அழுதுண்டே நான் அங்கு போனேன். ஏன்னா விஷயம் தெரிஞ்சாச்சு, பிள்ளைகள்லாம் செத்து போயாச்சு, பேரங்கள்லாம் போயாச்சு தெரிஞ்சதுனால கதறிண்டு நான் அங்கே போனேன். दृष्ट्वा तान् पतितान् पुत्रान् पौत्रांश्च दुःखपीडिता विललाप अहम् आयुष्मन् शोकसागर संप्लवे. இங்கே ஆயுஷ்மன்னு கூப்பிட்றான்னா ஆயுஷ் நிறையுடைய வியாசரேன்னு அர்த்தம். ஆயுஷ்மன் அப்படின்னா வியாசரே. திருஷ்டுவா தான் பதிதான் அங்கே போனால் பார்த்தா எல்லாம் கடக்கு, எல்லா பிரேதங்களாக பௌத்திரங்கள்லாம் கடக்காங்க. புத்திரான் பௌத்திராம்ச துக்க பீடிதான், ஒரே துக்கமால் பீடிக்கப்பட்டு விலலாப்ப அகம் ஒரே புலம்பினேன் நான், கதறி அழுதேன், புலம்பின்னு இருந்தேன். அங்கே சோகசாகர சம்பளவே அந்த சோகசாகரம் அப்படியே சோக கடலில் மூழ்கி ஒரே பிளாக்கணம் பாடின்னு இருந்தேன் குழந்தைகளை பார்த்து. हा पुत्राः क्व गता मे अद्य हा अतास्मि दुरात्मना दैवेन अतिबलिष्ठेन दुर्वारेण अति पापिना. ஹா புத்திராஹா குழந்தைகளோட பிளாக்கன் பண்ணுறா இல்லையா, அழறா இல்லையா, என்னோட குழந்தைகளே ஐயோ கடவுளே அப்படிங்கிற குவாகதாமே அது எங்கே போயிட்டே இல்லைங்களா, இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டேலே.
ஹா ஹதாஸ்மி துராத்மனா. துராத்மா யார்? எதிரி. அந்த எதிரி சண்டைக்கு வந்து இப்படி உங்களெல்லாம் கொண்டு போயிட்டானே, ஹதாஸ்மி நான் அழிந்தேன். அப்படி பிளாக்கணும் பாடுறா. தெய்வேன அதிபலிஷ்டேன விதி ரொம்ப கொடியது, ரொம்ப பலசாலியது, அதை யாரும் மீற முடியாது. துர்வாரேன தடுக்க முடியாது. ஒரு விதி ஷாவு விதி வந்துருத்தனா யாருமே தடுக்க முடியாது. அதிபாப்பினா துராத்மனா, அதை இந்த பாப்பியை துராத்மனாவோட சேர்த்துக்கலாம். ஸோ பாப்பியாகப்பட்ட துராத்மாவால் நீங்கள்லாம் கொல்லப்பட்டீர்கள், இந்த விதியை யாருமே வெல்ல முடியாது, அது தடுக்கவே முடியாதுன்னு அழறா அந்த சௌபாகிய சுந்தரி. एतस्मिन् अन्तरे तत्र भगवान् मधुसूदनः कृत्वा रूपं द्विजस्य अगात् वृद्धः परमशोभनः. ஸோ இதுக்கு இடையில இப்படி அழுதுட்டு இருக்கிற சமயத்தில் மதுசூதனக பகவான், ஸோ மது என்ற அரக்கனை கொன்ற அந்த பகவான் விஷ்ணு ஆகப்பட்டவர் திஜஸ்ய ரூபம் கிருத்வா ஒரு பிராமண வேஷத்தில் அகாத் அங்கே வந்து சேர்றார். விருத்தக பரமசோபனக ரொம்ப சோபனமாக இருக்கார் பார்க்கறதுக்கு. விருத்தர் ரூபத்தில் வயசான பிராமண வேஷத்தில் விஷ்ணுவே அங்கே வரார், அந்த போர் முகத்தில் வந்து சேர்றார் அவர். அப்படி இடைக்கு ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோதான். सुवासा वेद विकामं मत्समीपं समागतः माम् उवाच अतिदीनां स क्रन्दमानां रणाजिरे. சுவாசா ரொம்ப அழகான ட்ரெஸ் போட்டுருக்கார். அந்த பிராமணரோட ட்ரெஸ் எல்லாம் நல்லா இருக்கு. வேதவித்து வேதத்தை அறிந்தவர். காமம் மத் சமீபம் சமாகத்தக, அப்படியே பார்த்து எங்கிட்ட வந்துட்டார் அவர் அந்த பிராமணர். அதிதீனாம் மாம், ரொம்ப தீனமாக இருக்கேன், என்ன பிள்ளையெல்லாம் செத்து போய் ரொம்ப தீனமாக இருக்கேன், நான் ரொம்ப பாவமாக ஐயோ பாவமாக இருக்கிறேன், என்னை பார்த்து வந்து எங்கிட்ட வந்து மாம் உவாச்சா என்னை பார்த்து சொல்கிறார். கிரந்தமானாம் நான் அழுதுக்கு புலமின்னு இருக்கேன், அப்படி கதறின்னு இருக்கேன். ரண அஜிரே, அஜிரம்னா முற்றம், போர் முற்றத்தில் நான் அப்படி அழுதுன்னு கதறின்னு இருக்கிற சமயத்தில் அவர் எங்கிட்ட வந்தார். ब्राह्मण उवाच किं विषीदसि तन्वङ्गी भ्रमः अयं प्रकटीकृतः मोहेन कोकिल आलापे पतिपुत्र गृहात्मके. பிராமணர் பேசுகிறார் இப்போ. கிம் விஷீதசி தன்வங்கி, தன்வங்கினா மெலிந்த உடலை உடையவளே, நீ எதுக்கு இப்போ ரொம்ப கவலைப்பட்டு இருக்க? கிம் விஷீதசி, என்ன உனக்கு விஷாதம், என்ன கவலை உனக்கு? பிரமகாயம் பிரகடிக்கிறதுக, இந்த பிரமையத்தான் அவனுக்கு காட்டப்பட்டது, இதெல்லாம் பிரமைங்கிறத உனக்கு நான் காட்டியிருக்கேன். பிரகடிக்கிறதுக வெளிப்படுத்தப்பட்டது. கோகிலாலாப்பே, குயில் போன்ற பேசக்கூடியவளே, பதி புத்திர கிரகாத்மகே, பதி கணவன், புத்திரன், கிரகம் வீடு, இப்படிப்பட்ட இதில் உடல், இதை மாதிரி எல்லாம் உனக்கு வந்து மோகேன பிரமக, இதெல்லாம் மோகத்தினால பிரமையாக்கும்னு உனக்கு வெளிப்படுத்த தான் நான் வந்திருக்கேன்னு சொல்ல ஆரம்பிக்கிறார் விஷ்ணு. பிராமண உவாச கிம் விஷீதசி தன்வங்கி பிரமஹ அயம் பிரகடீக்ருதஹ மோகேன கோகில ஆலாபே पति पुत्र गृहात्मके. तात्वं कस्याः सुताः के अमी चिन्तय आत्मगतिं पराम् उत्तिष्ठ रोदनं त्यक्त्वा स्वस्था भव सुलोचने. நீ யாரு? காத்துவம், நீ யாரு? கஸ்யாகா சுதாகா, யாருடைய இந்த குழந்தைகள்லாம் யாரோடது? கே அமி, இவெல்லாம் யாரு? இந்த குழந்தைகள் இப்படி பிரேதமாக இருக்குன்னு பார்க்குறியே, இதெல்லாம் யாரு? யாருடைய குழந்தைகள்? சிந்தைய, நீ யோசிச்சு பாரு. ஆத்மகதையும் சிந்தையான்ற ஆத்மகதையும் பரமமான உன்னுடைய ஆத்மாவுடைய கதியை நினச்சி பாரு. நீ சனாதனம், யாரும் அழிய போகிறது கிடையாது, அப்படிப்பட்ட கதியை நீ நினச்சி பாரு. உத்திஷ்டா, எழுந்துரு. ரோதனம் தெக்துவா, அழாதே, அழுகையை நிறுத்திட்டு எழுந்துரு. ஸ்வஸ்தாபவ சுலோச்சனே, அழகிய கண்களை உடையவளே, ஸ்வஸ்தமாக இரு, நிலை பெற்று நில்லு, அழுது குளிக்காதே. நான் ஆரம்பிக்கிறேன்.
ஸ்வஸ்தா பவன சுலோச்சனே ஸ்நானம் ச திலதானம் ச புத்ராணாம் குரு காமினி பரலோககதானாம் ச மர்யாதா ரக்ஷணாய வை. புத்திராணாம் ஸ்நானம் ச, குழந்தைகள்லாம் பிரேதத்தெல்லாம் குளிப்பாட்டி எள்ளு தானம் எல்லாம் பண்ணு, அந்த பிரேத காரியங்கள்லாம் நீ பண்ணி முடி. குரு காமினி செய். பரலோக கதானாம், ஏன்னா பரலோகத்துக்கு போயாச்சவா, இப்போ இந்த லோகத்தில் கிடையாது, அவளுக்கு பிரேத காரியத்தை நீ பண்ணு. கதானாம் அவர்களுக்கு. மரியாதா ரக்ஷணாயச்ச வை, ஏன்னா இதெல்லாம் மரியாதை, லோக மரியாதை. உலகத்துக்குன்னு வந்தால் இந்த மரியாதையெல்லாம் ஃபாலோ பண்ண, இந்த தர்ம மரியாதை. மரியாதைனாவே எல்லை, என்ன எல்லை? தர்ம எல்லை. இதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டது. இந்த காரியத்தெல்லாம் நீ பண்ணு. ஸ்நானம் ச திலதானம் ச புத்ராணாம் குரு காமினி பரலோககதானாம் ச மர்யாதா ரக்ஷணாய வை. கர்த்தவ்யம் சர்வதா தீர்த்தே ஸ்நானம் தூ ந கிருஹே க்வசித் மிருதானாம் கில பந்தூனாம் தர்மசாஸ்திர விநிர்ணயः. ஸோ தர்மசாஸ்திர விநிர்ணயக, தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறது? நிச்சயமாக என்ன சொல்கிறதுன்னா, பந்தூனாம் மிருதானாம் கில, பந்துக்கள் செத்து போனா அந்த அவர்களுக்கு கர்த்தவியம் சர்வதா தீர்த்தே ஸ்நானம், தீர்த்தத்தில் கொண்டு போய் ஸ்நானம் பண்ணணும், வீட்டில் பண்ணப்படாதுன்னு போட்டிருக்கு. ந தூ கிரகே கொச்சித்து. ஸோ செத்தவர்களுடைய அந்த ஸ்நானம் பண்ணுறது, அவளுக்கு ஸ்நானம் பண்ணுன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த ஸ்நானத்தை தீர்த்த ஸ்நானத்தில் பண்ணு, வீட்டில் பண்ணாதே. அதுதான் தர்மத்தோடு, அது தர்மசாஸ்திரத்தோடு நிச்சயமானதுன்னு சொல்கிறேன். கர்த்தவ்யம் சர்வதா தீர்த்தே ஸ்நானம் தூ கிருஹே க்வசித் தூ ந கிருஹே க்வசித் மிருதானாம் கில பந்தூனாம் தர்மசாஸ்திர விநிர்ணயः. இந்த மாதிரி அர்த்தம் பிடிக்கிறத விட மிருதானாம் கில பந்துனான்னு இவர்களுக்காகன்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, நம்மளுக்கு புரியுது. ஏன்னா செத்து போயிட்டா, எல்லோரும் செத்து போன வாழ்க்கை நம்ம குளிப்போம் இல்லையா, அப்போ அது தீர்த்த ஸ்தானத்தில் போய் குளி, வீட்டில் குளிக்காதே. என்ன அந்த மாதிரி எடுத்துனா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது இவாளெல்லாம் கொண்டு எங்கொண்டு தீர்த்த ஸ்தானத்தில் கொண்டு குளிப்பாட்டுறது இல்லையா, அதனால இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இல்லை படிக்கல, நீங்கள் படிங்க. நாரத உவாச்ச இத்யுக்த்வா தேன விப்ரேண விருத்தேன பிரதிபோதிதா உத்திதா கரெக்ட். உத்திதா அகம் நிருபேண அத யுக்தா பந்துபிஹி ஆவ்ருதா. நாரதர் வியாசரை சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இதி உக்த்வா, அந்த பிராமணர் இவ்வாறு எங்கிட்ட சொல்லிட்டு, விப்ரேன பிராமணர், அந்த பிராமணர் எங்கிட்ட இப்படி சொல்லிட்டு, விருத்த பிராமணர் பிரதிபோதிதா, எனக்கு புத்தி கொடுத்தார். சும்மா அப்படி அழுதுட்டு இருக்காதேன்னு எல்லாம் எனக்கு நல்ல ஒரு புத்தியை ஏற்படுத்தி கொடுத்தார். நான் எழுந்தேன். அப்போ அழுதுட்டு இருக்கிறதுலேருந்து நான் எழுந்தேன். உத்திதா அகம், நான் எழுந்தேன். நிருபேண அத யுக்தா, ராஜாவோட கூடி, பந்துபிகி, எல்லா பந்துக்களோடு கூடி, ஆவர்த்தா, எல்லாரும் வந்துட்டா. ஸோ அந்த இடத்துல எல்லாரும் வந்துட்டா, அவளோடு கூடி நானும் எழுந்திருந்தேன். அடுத்த காரியத்தை பார்க்கணுமே, அதுக்காக நான் எழுந்திருந்தேன். எனக்கும் கொஞ்சம் அறிவு வந்தது, அந்த பிராமணர் சொல்லி கொடுத்தார். அக்ரதः த்விஜரூபேண பகவான் பூதபாவனः சலிதா அகம் ததः தூர்ணம் தீர்த்தம் பரமபாவனம். ஸோ த்விஜரூபேண பகவான், அந்த பிராமண வேஷத்தில் இருக்கக்கூடிய பகவான், பூத பாவனகன்னு எல்லாரையும் ரட்சிக்கக்கூடியவர். பூத பாவனகன்னா பூதங்களை எல்லாம், பாவானா ரட்சிக்கிறது, எல்லாரும் ரட்சிக்கக்கூடிய அந்த பகவான். அக்ரதக, அவர் முன்னாடி போகிறார், வழிகாட்டுறார். சலிதாகம், அவரால் செலுத்தப்பட்டு, ததக தூர்ணம் தீர்த்தம் பரமபாவனம், பரமபாவனமான புண்ணியமான ஒரு தீர்த்தத்துக்கு அவர் வழிகாட்டுறார். இவெல்லாம் போறா பின்னாடியே. ஸோ இவளை மட்டும் தான் கூட்டின்னு போயிருக்காரு. அகம் சலிதா, அவ்வளோதான், மற்றவாளெல்லாம் கூட்டின்னு போல, இவளை மட்டும் அழிச்சிட்டு போயிருக்கார் அவர். ஹரிஹீமாம் கிருபயா தத்ர பும்தீர்த்தே சரசி பிரபுः நீத்வா ஆஹ பகவான் விஷ்ணுः த்விஜரூபி ஜனார்தனः. அவ்வளோதான். பும் தீர்த்தம்னு ஒரு தீர்த்தத்துக்கு கூட்டின்னு போயிருக்கேன். பும் தீர்த்தம்னா என்னது? அப்போ பெண்ணை ஆணாக்கிற தீர்த்தம்னு புரிஞ்சுக்க வேண்டியதா. பும்னா புல்லிங்கம்னு அர்த்தம், ஆண்னு அர்த்தம். பும் தீர்த்தம்னு சொன்னால்
அப்போ முன்னாடி குளிச்சவா பெண்ணாயிட்டா, இப்போ பும் தீர்த்தத்துக்கு கொண்டு வரேன். ஹரிஹி மாம் கிருப்பையா, ஒரு கிருப்பையோடு கூட அந்த பும் தீர்த்தங்கிற இடத்துக்கு என்னை கூட்டின்னு சரசி அந்த நீர்நிலைக்கு அழிச்சின்னு போனார் பிரபு. நீத்வா அங்கே கூட்டின்னு போய் ஆக சொல்கிறார் பகவான் விஷ்ணுகு ஆக. பகவான் விஷ்ணு என்கிட்ட சொன்னால் துஜரூபி ஜனார்தனக, பிராமண வேஷத்தில் இருந்த ஜனார்தனன் என்னை பார்த்து அந்த பும் தீர்த்தத்தில் வச்சு சொன்னார். स्नानं कुरु तडागे अस्मिन् पावने गजगामिनी त्यज शोकं क्रियाकालः पुत्राणां च निरत्तकम्. கஜகாமினின்னு கூப்பிடுறார். யானை நடை, யானை போன்ற நடையை உடையவளே கஜகாமினி. தடாகே ஸ்நானம் குரு, இந்த குளத்தில் நீ குளிப்போ. அஸ்மின் பாவனே, பாவனேன்னு புண்ணியமான தீர்த்தத்தில், புனிதமான இந்த தீர்த்தத்தில் நீ குளி. தியஜ நிரர்த்தகம் சோகம் புத்திரானாம்ச, அதாவது பிள்ளை இறந்து போயிடுதே அப்படிங்கிற அந்த வேண்டாத்த நிரர்த்தகம் அர்த்தமில்லாத அந்த சோகத்தை விட்டுடு. தியஜ விடு. கிரியா காலக, இப்போ அடுத்த காரியம் என்னதுன்னு பார்க்க வேண்டிய காலம், அதனால இந்த சோகத்தெல்லாம் கம்ப்ளீட்டாக விட்டுடு, போய் குளிச்சுட்டு வான்னு அனுப்புகிறேன். ஸ்நானம் குரு தடாகே அஸ்மின் பாவனே கஜகாமினி த்யஜ சோகம் க்ரியா காலக पुत्राणाच्च निरत्तकम्. कोटिशः ते मृताः पुत्राः जन्म जन्म समुद्भवाः पितरः पतयश्च एव भ्रातरः जामयः तथा. கோடி கோடி குழந்தைகள்லாம் உன்னோட குழந்தைகள்லாம் செத்து போயிருக்கு, எத்தனையோ ஜென்மம் எடுத்திருக்காய். அதனால் ஜென்ம ஜென்ம சமுத்பவாக, ஒவ்வொரு ஜென்மத்திலே குழந்தைகள்லாம் பிறந்து உன்னுடைய பிள்ளைகள்லாம் செத்து போயிருக்கு. மிருத்தாக புத்திராக, பல குழந்தைகளை கோடிக்கணக்கு நீ இழந்திருக்காய், செத்து போயிருக்கு. பிதரகா, உன்னுடைய அப்பா, பெரியப்பா, சித்தப்பா, அப்படி எத்தனையோ பேர் நீ ஒரு ஜென்மத்தில் பறி கொடுத்துருக்காய். பதயஷ்டா, ஏகப்பட்ட கணவர்கள் செத்து போயிருக்கா. பிராத்தரக பிரதர்ஸ், ஜாமயக, ஜாமாத்தான்னு சொன்னா இவா மாப்பிள்ளைகள், அப்படி எல்லாம் மாப்பிள்ளை. என்னப்பா, எல்லாரையும் நீ இழந்திருக்க, பல ஜென்மம் எடுத்து எல்லாரையும் நீ இழந்திருக்கம்மான்னு சொல்ற. तेषां दुःखं त्वया कार्यं भ्रमे अस्मिन् मानस उद्भवे वितते स्वप्न सदृशे तापदे देहिनाम् इह. ஸோ கேஷாம் துக்கம் தொயாக்கார், யாருக்குன்னு வருத்தப்படுற? எத்தனையோ ஜென்மத்தில் எத்தனையோ பேரை இழந்திருக்க, இவாளுக்கெல்லாம் எப்படி நீ வருத்தப்பட்டுட்டே இருப்பியா? ஸோ அஸ்மின் அஸ்மின் மானச உத்பவே. ஸோ மானசன மனசினால் ஏற்படக்கூடியது, எல்லாம் மனசினால தான் இந்த துக்கம் சுகம் இதெல்லாமே வரக்கூடியது மனசுக்கு. ஸோ மனசில் ஏற்படக்கூடியது எல்லாமே பிரமைமா, இந்த வருத்தங்கள் இதெல்லாமே பிரமை, அதை விட்டுடு. இந்த பிரமையில் நீ யாருக்கு வேண்டி நீ அழுதுன்னு இருப்பாய். ஸோ சொப்பன சதிருஷே விதத்தை, எல்லாமே சொப்பனம். நீ ஜென்மம் எடுக்கிறது, இறக்கிறது, பிறக்கிறது எல்லாமே சொப்பனம். சொப்பனம் போன்ற இந்த மாதிரி இருக்கிறதுக்கு நீ அழறது வெறும் வியர்த்தம். அது தாப்பதேன்னு தேகினாமிக தாப்பதே, தாபத்தை கொடுக்கக்கூடியது. ஸோ தாபத்தை கொடுக்கக்கூடிய இந்த சுகம் துக்கம் மனசில் ஏற்படுறது, இந்த பிரமையிலிருந்து வெளியில் வா, இதெல்லாம் வெறும் சொப்பனம். இதெல்லாம் டீச் பண்ணுறார் பிராமண வேஷத்தில் விஷ்ணு. नारद उवाच इति तस्य वचः श्रुत्वा तीर्थे पुरुष सम्यके प्रविष्टा स्नातु कामा अहं प्रेरिता तत्र विष्णुना. நாரதர் சொல்லிட்டு இருக்கார். ஸோ இப்படி தீர்த்தே புருஷ சங்கைக்கு, அதான் புன் தீர்த்தம் சொன்னோம் இல்லையா, ஆம்பளை ஆக்கக்கூடிய தீர்த்தம் அது. ஸோ அப்படி அந்த புன் தீர்த்தத்தில் நான் போய் குளிச்சு அவருடைய வார்த்தையை கேட்டு, தஸ்ய வச்சக சுத்துவா, அந்த பிராமணன் சொன்ன வார்த்தையை கேட்டு நான் அதில் போய் குளித்தேன். பிரவிஷ்டா ஸ்நாத்து காமா அகம், அதில் போய் நுழைஞ்சேன், குளிக்கணும்னு சொல்லிட்டு நுழைஞ்சேன். தத்திர விஷ்ணுனா பிரேரிதா, அந்த விஷ்ணுவால் தூண்டப்பட்டு அதில் போய் குளிச்சேன்.
मज्जनात्येव तीर्थेषु पुमान् चातः क्षणात् अपि हरिः वीणां करे कृत्वा स्थितः तीरे स्वदेहवान्. ஸோ தீர்த்தேஷு மஜ்ஜனாதேவ, அந்த தீர்த்தங்களில் குளிக்கிற வச்சையே க்ஷணாதபி புமான் ஜாத்தக, அவ்வளோதான். அதில் குளித்தாலே எல்லாரும் ஆம்பளையாக மாறிடுவா, அப்படி ஒரு தீர்த்தம். ஸோ அப்படி மாறக்கூடிய தீர்த்தம் புமான் ஜாத்தக, ஆணாக மாறக்கூடியது. ஸோ ஹரிஹி வீணாம் கரைய கிருத்துவா, அவங்க பார்த்தா எழுந்து வந்தா ஹரி என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா கையில் வீணையை வச்சுட்டு இருக்காரு. இவர் விட்டுட்டு போனார் ஒரு வீணை, அந்த மகதி வீணையை கையில் வச்சுட்டு ஸ்திதக தீரே ஸ்வதேகவான். இப்போ அந்த பிராமண வேஷம் மாறிடுது, இவர் குளிச்சுட்டு இருந்திருந்தா இவர் ஆட ஆயிட்டாரு. ஹரி வந்து அங்கே வீணையை வச்சுட்டு கரையில் நிற்கிறார். ஸ்திதக தீரே ஸ்வதேகவான், தன்னுடைய தேகத்தோடு கூட விஷ்ணுவாக அவர் நின்றிருந்தார். उन्मज्य च मया तीरे दृष्टः कमललोचनः प्रत्यभिज्ञातदा जाता मम चित्ते द्विजोत्तम. உன்மஜ்ஜனம்னா எழுந்துக்கிறது, மஜ்ஜனம்னா குளிக்கிறது. உள்ளே போயாச்சு, குளிச்சாச்சு, எழுந்து வர்றார். ஸோ உன்மஜ்ஜியா வெளிவந்து பார்த்தேன் நான், தீரே திருஷ்டக பார்த்தா கரையில் நிற்கிறார். கமலலோச்சனகா தாமரை கண்களுடைய விஷ்ணு. பிரத்யபிக்ஞா ததா ஜாத்தா மம, எனக்கு இப்போ தான் ஞாபகம் வருது. ஸோ பிரத்யபிக்ஞா அபிக்ஞான்னு சொன்னான்னா அடையாளம். ஸோ எனக்கு இப்போ தான் எல்லாமே ஞாபகம் வந்தது. பிரத்யபிக்ஞான்னு சொன்னான்னா அந்த பழைய நினைவுகள்லாம் பழைய அடையாளங்கள்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுது. மம சித்தே திஜோத்தமன்னு வியாசரே, பிராமணோத்தமரே வியாசரே கேளுங்கோ, எனக்கு அப்போ எல்லா விஷயங்களும் ஞாபகம் வந்துடுது. संकिंचितं मया तत्र नारदः अहम् इह आगतः हरिणा सह स्त्रीभावं प्राप्तः माया विमोहितः. ஸோ சஞ்சிந்திதம் மயா தத்ர, ரொம்ப யோசிச்சேன் நான். நாரதக அகமிக ஆகத்தக, அப்படி நன்னா ஞாபகம் வந்துடுது எனக்கு. நான் தான் நாரதர், இங்கே வந்தேன், அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வந்துடுது. ஹரிணாசக, ஹரியோடு கூட வந்து ஸ்திரீபாவம் பிராப்தக மாயா விமோகிதக, மாயினால நான் வந்து இந்த பெண் தன்மையை அடைந்தேன் அப்படிங்கிற எல்லாமே எனக்கு ஞாபகம் வந்துடுது. சஞ்சிந்திதம் மயா தத்ர நாரதக அகம் இஹ ஆகதः ஹரிணா சஹ ஸ்திரீபாவம் பிராப்தः மாயா விமோகிதः. इति चिन्तापरश्च अहम् यदा जातः तदा हरिः माम् आह नारद आगच्छ किं करोषि जले स्थितः. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் சிந்தாபரக அகம் அப்படி யோசனையில் மூழ்கி இருக்கும்போது, யதா ஜாத்தக அப்படி எனக்கு ஏற்பட்ட போது, ததா ஹரிஹி கரையில் இருக்கிற விஷ்ணு கூப்பிட்றார். மாமாக நாரத ஆகச்ச, வாப்பா, ஏங்க அங்கே நிற்கிற, கிம் கரோஷி ஜலே ஸ்திதக, ஜலத்தில் நின்று என்ன பண்ணிட்டு இருக்கே வா அப்படின்னு கூப்பிட்றாரு. எப்போ அப்போ விட்டுட்டு போனாரு. அதுக்குள்ளே ஒரு க்ஷணம், இந்த மாயையில் ஒரு நிமிஷம்தான் அது. அப்படியே இவருக்கு எல்லா காட்சி எப்படி மார்க்கண்டேயருக்கு அந்த ஒரு செகண்டில் எவ்வளோ எல்லாமே தெரிஞ்சு கடைசியில் பழையபடி ஆசிரமத்தில் உட்காந்துருந்தார் இல்லையா, ஃபுல்லாக அந்த இதில் பிரளய ஜலத்தில் போயிட்டு, அது மாதிரி அடுத்து இவருக்கு இப்படி ஒரு மோகத்தில் மூழ்கி காட்டி விட்டாரு. என்ன ஜலத்தில் நின்று நிற்கிறேன் வா இங்கன்னு கூப்பிட்றாரு. विस्मितः अहं तदा स्मृत्वा स्त्रीभावं दारुणं वृषं पुनः पुरुषभावश्च सम्पन्नः केन हेतुना. ஸோ எனக்கு அந்த பழைய ஞாபகம் இருக்கு. இப்போ பெண்ணாக இருக்கிறது ஞாபகம் இருக்குது, முன்னாடி மாதிரி இல்லை. ஸ்மிருத்வா ஸ்திரீபாவம் தாருணம், கொடிய அந்த பெண்ணாக பிறந்து என்னென்ன கஷ்டங்கள், அதெல்லாம் விஸ்மிதக ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். நான் இப்படியா இருக்கும் அப்படின்ட்டு மாயை. புனக புருஷபாவஷ, இப்போ திருப்பியும் புருஷபாவத்தை அடைஞ்சிட்டேன். சம்பன்னகனா அடைந்து விட்டேன். கேனகேத்துனா, ஸோ எந்த காரணத்தினாலும் இப்படி ஆச்சுங்கிறதுல நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு நின்றுட்டு இருந்தேன். महाभारते
व्यायः नारद उवाच मां दृष्ट्वा नारदं विप्रं विस्मितः असौ महीपतिः क्व गता मम भार्या सां कुतः अयं मुनिसत्तमः. ஸோ நாரதர் வந்து நாரதம் விப்ரம் மாம் திருஷ்டுவா, இப்போ நான் நாரதனாக ஒரு பிராமணனாக நான் இருக்கக்கூடிய அந்த இதை பார்த்து விஸ்மிதக அசௌ மகிபதிகி, அங்கே பின்னாடி தாளதூஜன் வந்திருக்கான்னு தெரியுறதப்போ, இவ்வளோ நாள் இதெல்லாம் வந்தால் கூட பின்னாடியே தேடின்னு வந்திருப்பனே, எங்கே போனா இவ திடீர்னு காணாமல் போயிட்டாளேன்னு மகிபதி தாளதூஜன். ஸோ இப்போ நாரதராக என்னை பார்த்துட்டு அந்த ராஜா தாளதூஜன் விஸ்மிதக ரொம்ப ஆச்சரியப்பட்டான். குவாகதா மம பாரியா, என் பொண்டாட்டி எங்கே போயிட்டா கேட்குறார் அவர். மம பாரியா குவாகதா எங்கே போனா சா குத்துவாயம் முனிசு, இவர் எங்கேருந்து வந்தார், இந்த முனிவர் எங்கேருந்து வந்தார், இப்படி கேட்குறாரா அந்த தாளதூஜன். नारदं उवाच मां दृष्ट्वा नारदं विप्रं विस्मितः असौ महीपतिः क्व गता मम भार्या सा कुतो अयं मुनिसत्तमः. विललाप नृपः तत्र हा प्रिय इति मुहुर्मुहुः क्व गता मां परित्यज्य विलपन्तं वियोगिनम्. ஸோ ஹா பிரியே அப்படியே வச்சுக்கலாம். ஹா பிரியே இத்தின்னு, ஏன்னா பிரியேன்னு தானே அட்ரஸிங்கில் வரும். ஹா பிரியே, ஆமாம் பிரியே இத்தின்னே படிக்க வேண்டியதான், வேறு வழி கிடையாதுங்க. ஸோ ஹா பிரியே இத்தி 2 வாட்டி ஏன்னா அதே ஒரு ஏ போட்டுவிடுவோம், அவ்வளோதான். ஸோ வில்லலாப்ப அப்போ ராஜா ஒரே புலம்புறாரு, ஐயோ என்னோட பிரியா எங்கே போயிட்டே, என்னோட பிரியே எங்கே முகுர்முகு அடிக்கடி குவாகதா எங்கே போனி நீ, மாம் பரித்தேஜ என்னை விட்டுட்டு போயிட்டியே, விலப்பந்தம் வியோகம், வியோகினம்னு வியோகத்தில் இருக்கார் பிரிவு, மனைவி பிரிந்த பிரிவில் அப்படியே விலப்பந்தம் அப்படியே புலம்பின்னு இருக்காரு அந்த ராஜா. विपुलश्रोणी वृता मे जीवितं गृहं राज्यं कमलपत्राक्षी किं करोमि शुचिस्मिते. விபுலஸ்ரோணி பெரிய பெட்டக்ஸை உடையவளே, வினா துவாம் நீ இல்லாம மே ஜீவிதம், என்னுடைய வாழ்க்கை, என்னோட வீடு, என்னுடைய ராஜ்யம் எல்லாமே வேஸ்ட் இல்லையா. ஸோ விருதா எல்லாமே வேஸ்ட்டு, நீ இல்லாமல் இதெல்லாம் ஒன்றுமே எனக்கு தேவையே கிடையாது. கமலபக்திராட்சி தாமரை கண்களை உடையவளே, கிம் கரோமி நான் என்ன தான் பண்ணுவேன், சுச்சிஸ்மிதே அழகிய புன்முருளை உடையவளே, சுச்சிஸ்மிதா என்னது அழகான புன்முருள், ஸ்மிதா புன்னகை, அப்படிப்பட்ட புன்முருளை உடையவளே, நீ இல்லாமல் எனக்கு என்ன ராஜ்யம் வேண்டி இருக்கு, எனக்கு எதுவுமே எனக்கு தேவையில்லைன்னு அடறேன். न प्राणा मे बहिः यान्ति विरहेण तव अधुना गतो वै प्रीतिधर्मः तु त्वामृते प्राणधारणात्. न प्राणामे बहिः यान्ति, அதாவது என்னுடைய பிராணன் போகலையே, பகிகி என்னோட பிராணம் எங்குள்ளே இருக்கே, என்ன போக மாட்டேங்கிறதே, என்னுடைய பிராணன் ஏன் போகலை, யாந்தி விறகேன தவ அதுனா உன்னுடைய விரகத்தால் பீடிக்கப்பட்டிருக்கேன் நான், அப்படி தவ உன்னுடைய அந்த விரகத்தினால இப்போவே என் பிராணம் போக மாட்டேங்கிறதே. துவாமிருத்தே பிராணதாரநாத் நீ இல்லாமல், துவாமிருத்தே நீ இல்லாமல், பிராணதாரநாத் நான் அந்த பிராணம் தரிச்சுண்டு, பிரீத்தி தர்மகா தூ கதகவை, பிரீத்திங்கிறத பிரேமங்கிறதுக்கு அன்புங்கிறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுத்தே. ஸோ அந்த பிரீத்திங்கிற தர்மமே இல்லாமல் போயிடுத்தே, நீ இல்லாமல் நான் உயிர் வாழ வேண்டிய நிலைமையில் இப்போ இருக்கே வந்துருத்தே எனக்குன்னு கேட்குறேன். विलपामि विशालाक्षी देहि प्रत्युत्तरं प्रियं क्व गता सा मयि प्रीतिः या अभूत प्रथम संगमे. விஷாலாட்சி நீண்ட கண்களை உடையவளே, விலப்பாமி நான் புலம்புறேன் கடந்து, தேகி பிரத்யுத்தரம் எனக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறியே, எங்கே இருக்கேன்னு தெரியலையே, நீ பிரதி உத்தரம் கொடு, எனக்கு பதில் கொடு, எனக்கு நான் பிரியமான பதிலை கொடு. குவாகதாசா ஐயோ போயிட்டாலே, எங்கே போயிட்டாவோ, திருப்பி அடுத்து அழறாரு. மயி பிரீத்திகி யா அபூத் பிரதம சங்கமே, முதல்ல என்னை சங்கமிச்சே இல்லையா, முதல்ல என் கூட சேர்ந்தியே, ஃபஸ்ட்டு பார்த்தியே என்ன, அப்போ அந்த பிரீத்தி உங்கள்கிட்ட இருந்ததே, அது குவாகதாசா அது எங்கே போயிடுது, அந்த பிரீத்தி எங்கே போயிடுதுன்னு கேட்குறேன்.
विशालाक्षी देहि प्रत्युत्तरं प्रियं क्व गता सा मयि प्रीतिः या अभूत् प्रथमङ्गते. இதை பார்த்தா ராமரோட புலமல் ஞாபகம் வருதுல்ல, மரமே மட்டையே குளமே குளமேன்னு ஆழ்வாரு. निमग्ना किं जले सुब्रूः भक्षिता मत्स्य कच्छपैः गृहीता वरुणेन आशु मम दौर्भाग्ययोगतः. சுப்ரு சுப்ருன்னு கூப்பிட்றார். சுப்ரு அழகியவளே. ஸோ சுப்ரூஹு. ஓகே. நிமக்னா கிம் ஜலே, நீ தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டியா? ஏன்னா தண்ணிக்குள்ளே போனாங்கிறத பார்த்துருக்காரு போட்டிருக்கு, ஆனால் வெளியில் வரலை. நாரதர் வந்திருக்கார் வெளியில். ஸோ நீ எங்கே போயிட்டியா? தண்ணிக்குள்ளே மூழ்கி போயிட்டியா? பட்சிதா மத்ய கச்சபைஹி, இது குளத்துக்குள்ளே தண்ணிக்குள்ளே ஏதாவது மீனோ ஆமையோ உன்னை முழுங்கிடுதா? பட்சிதா பட்சணம் பண்ணிடுதா உன்னை? வருணேன கிரகிதா, உன்னை வருணன் நீர்க்கடவுள் இல்லையா, வருணன் சிறைபிடிச்சுன்னு போயிட்டானா? எப்போ இருக்கு அவர் குளிச்சாரு, நம்ம கிருஷ்ணனோட அப்பா நந்தன் குளிச்ச உடனே கூட்டு தூக்கின்னு போயிட்டாரு, நேரம் இல்லாமல் குளிச்சேன்ட்டு. அது மாதிரி உன்னை தூக்கின்னு போயிட்டானா? வருணேன கிரகிதா, எடுத்து பிடிச்சுன்னு போயிட்டானா, சிறைப்பிடித்தானா? ஆஷு மம்ம தௌர்பாகிய யோகத்தக, இது என்னுடைய துர்பாகிய நேரம் போல் இருக்கு, என்னுடைய துர்பாகியம் தான் உனக்கு இப்படிலாம் ஆயிடுதா? நான் அழறேன். निमग्ना किं जले सुब्रुः भक्षिता मत्स्य कच्छपैः गृहीता वरुणेन आशु मम दौर्भाग्ययोगतः. धन्यासु चारु सर्वाङ्गी या त्वं पुत्रैः समागता अकृत्रिमः तु पुत्रेषु स्नेहः ते अमृतभाषिणी. சுச்சாரு சர்வாங்கி, எல்லா அங்கங்களிலும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவளையே, தன்யா தன்யமுடையவளே, யாத்துவம் புத்திரைகி சமாகதா, எவ்வளோ குழந்தைகளோட ஆசையாக நீ இருந்த, ரொம்ப தன்யமாக இருந்தியே நீ. ஸோ குழந்தைகள் குட்டிகளோட சமாகதா கூடி இருந்தியே. ஸோ புத்திரேஷு ஸ்னேகத்தே, ஸோ நீ இப்போ புத்திரங்கள் குழந்தைகள்கிட்ட எப்படி ஸ்னேகமாக இருப்பை நீ? அமிர்த பாஷினி, நீ அமிர்தமாக பேசுவே. அக்கிருத்திரிமக தூ, அதெல்லாம் பொய்யா? அக்கிருத்திரிமகனா இல்லை, பொய் இல்லையே, அதெல்லாம் ஒன்றும் பொய் இல்லையேங்கிற. கிருத்திரிமம்னாலே பொம்மைன்னு சொல்லுவேன் நார்மலாக. கிருத்திரிமான்னு சொன்னான்னா வாட் இஸ் நாட் ரியல், எது உண்மை இல்லையோ. அப்போது நீ அப்படி உன்னுடைய பிள்ளைகள்கிட்டலாம் ஸ்நேகமாக இருந்தே, அது பொய் இல்லாதது தானே, அது ஒன்றும் பொய் இல்லையே அப்படிங்கிற. युक्तम् अधुना यन्मां विहाय त्रिदिवं गता विलपन्तं पतिं दीनं पुत्रस्नेहेन यन्त्रिता. ஸோ புத்திரஸ்னேகேன யந்திரிதா, யந்திரிதான்னு அது ஆட்டி வைக்கிறது, ஒரு யந்திரம் மாதிரி. அப்படி புத்திர ஸ்னேகம்ங்கிறது அப்படி ஆட்டி வைக்கக்கூடியது. பதிம் தீனம், அப்படி நான் புத்திர ஸ்னேகத்தில் நானும் அழறேன், எனக்கு குழந்தைகள்லாம் இழந்திருக்கேன், நானும் இழந்திருக்கேன், ரொம்ப அழறேன் நான். அப்படி இருக்கக்கூடிய பதியாகப்பட்டவன் தீனமாக இருக்கேன் நான். விலப்பந்தம் புலம்பின்னு கிடக்கேன். அப்படிப்பட்ட என்னை அதுனா என் மாம், இப்போ நீ வந்து என்னை, இப்படிப்பட்ட என்னை மாம் விகாய, என்னை விட்டுட்டு திரிதிவம் கதா போயிட்டியே, தேவலோகத்துக்கு போயிட்டியே, நீ பாட்டு போயிட்டியே. நான் யுக்தம், அது சரி கிடையாது, நீ என்னை விட்டுட்டு போகலாமா, போகக்கூடாது அப்படிங்கிற. युक्तम् अधुना यन्मां विहाय त्रिदिवं गता विलपन्तं पतिं दीनं पुत्रस्नेहेन यन्त्रिता. उभयं मे गतं कान्ते पुत्राः त्वं प्राणवल्लभा तथापि मरणं नास्ति दुःखितस्य वृषं प्रिये. பிராணவல்லபா, பிராணனுக்கு சமமானவளே, பிரியமானவளே, வல்லபான பிரியமானவளே. துவம் புத்திராக, நீயும் உன்னுடைய குழந்தைகளும் உபயம் மேகதம், ரெண்டு பேரும் போயிட்டு, எனக்கு இப்போ பொண்டாட்டியும் இல்லை குழந்தைகளும் இல்லை. ஸோ ரெண்டு பேரும் போயாச்சு. காந்தே மனைவியே, ததாபி மரணம் நான், அப்போ கூட எனக்கு மரணம் வர மாட்டேங்கிறது, நான் சாக மாட்டேங்கிறேனே. பிரிஷம் துக்கிதசியா, ரொம்ப துக்கத்தில் மூழ்கி கிடக்கேன்னு, அப்போ கூட சாவு வரலையே. ஹே பிரியே, பிரியமானவளே. उभयं मे गतं कान्ते पुत्राः त्वं प्राणवल्लभा तथापि मरणं नास्ति दुःखितस्य वृषं प्रिये. किं करोमि त्व गच्छामि रामः नास्ति महीतले राम विरहजं दुःखं जानाति रघुनन्दनः.
கிம் கரோமி, நான் என்ன பண்ணுவேன், எங்கே போவேன், குவா கச்சாமி, எங்கே போவேன் நான். ராமகா நாஸ்தி மகீதலே, ஒரு ராமர் கூட இல்லையே பூமியில். ஏன்னா ராமர் இருந்தால் அட்லீஸ்ட் புரிஞ்சுப்பார், என்னோட துக்கத்தை அவருக்கு புரியும். ஏன்னா அவரும் இப்படி மனைவி இழந்து ரொம்ப அழுதார். அதனால் ராமர் இந்த பூமியில் இல்லையே இப்போது. ராமா விரகஜம் துக்கம், ராமானா ஒய்ஃப்னு அர்த்தம். ராமர் ராமான்னு சொன்னாலே பெண்கள்னு அர்த்தம். ஸோ ராமா விரகஜம், இப்போ ஒய்ஃபு இழந்த துக்கம், ஜானாதி ரகுநந்தனக, ரகுநந்தனன் அறிவார். நான் இப்போ புலம்பின்னு இருக்கேன்னா இந்த துக்கத்தை தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு ஈக்குவலாக ஒரு சமஹிருதயமுடைய ஆள் இப்போ இல்லையே சொல்கிறேன். விதினா நிஷ்டுரேன அத்ர விபரீதம் கிருதம் புவி தம்பத்யோஹ மரணம் பின்னம் சர்வதா சமசித்தயோஹ. ஸோ நிஷ்டுரேட விதினா, விதிங்கிறது விதின்னு பிரம்மான்னு எடுத்துக்கலாம். ஸோ பிரம்மா கொடியவராக இருக்கார் அப்படின்னு எடுக்கலாம். ஸோ பிரம்மாவுடைய கொடுமை தான் இது. அத்த விபரீதம் கிருதம் புவி, பூமியில் விபரீதத்தை பண்ணிட்டு போயிருக்கார் இந்த பிரம்மாவாகப்பட்டவர். ஸோ தம்பத்தியோகோ பின்னம் மரணம், அதாவது பின்னம் மரணம்னா தனித்தனியாக சாவா, பொண்டாட்டி கூட ஆம்பளையா செத்து போக மாட்டார். அதனால் விதி தானே ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இந்த பிரம்மா தானே இப்படிலாம் பண்ணியிருக்காரு தனித்தனியாக போகிற மாதிரி. ஸோ பின்னம் மரணம் தம்பத்தியோகோ, ஒரு தம்பதிகளை பிரித்து வைக்கிற மாதிரி அப்படி வேறு வேறு சமயத்தில் மரணத்தை ஏற்படுத்தியிருக்கார். சர்வதா சமச்சித்த யோகோ, ரெண்டு பேரும் ஒரே முகப்பட்ட சிந்தனையோடு கூடியவர்கள். தம்பதின்னு சொன்னா அவர் நினைக்கிறத அவர் நினைப்பார். அப்படி ரெண்டு பேரும் ஒரே சித்தம் ஒரே மனசு, அப்படி இருக்கக்கூடிய தம்பதிகளை பிரித்து வச்சு மரணத்தை தனித்தனியாக கொடுக்குறாரு. இது விதி ரொம்ப கோரமாக பண்ணியிருக்காரு. उपकारः तु नारीणां मुनिभिः विहितः किल यदुक्तं धर्मशास्त्रेषु ज्वलनं पतिना सह. ஸோ நாரீணா உபகாரக, நாரிகளுக்கு பெண்களுக்கு ஒரு உபகாரம் பண்ணியிருக்கா. யார் பண்ணியிருக்கா? முனிவிகி, முனிவர்கள்லாம் பண்ணியிருக்கா ஒரு உபகாரம். விகிதகன செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ பெண்களுக்கு உபகாரம் முனிவர்கள் என்ன பண்ணியிருக்கா? எது உக்தம் தர்மசாஸ்திரேசு, தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கா. அவள் என்ன சொல்லியிருக்கான்னா ஜுவலனம் பத்தினா சகா, உடன்கட்டை ஏறிக்கோ. ஸோ பதியோடு கூட ஜுவலனம்னா எரியறது. ஸோ பதியோடு கூட நீ எரியலாம்னு உடன்கட்டை ஏறத முனிவர்கள் சொல்லி வச்சிருக்கா தர்மசாஸ்திரங்களில். அது ஒரு உபகாரம் பண்ணிட்டு போயிருக்கா. ஆம்பளைகளுக்கு அந்த உபகாரத்தை அவள் பண்ணலை. उपहारः तु नारीणां मुनिभिः विहितः किल यद्उक्तं धर्मशास्त्रेषु ज्वलनं पतिना सह. நம்ம एवं विलपमानन्तं राजानं भगवान् हरिः निवारयामास तदा वचनैः युक्तियोजितैः. ஸோ தம் ராஜானம், இப்படி அந்த ராஜாவை பார்த்து விலப்பமானம் ரொம்ப புலம்பின்னு கிடக்காரு. அவரை பார்த்து பகவான் ஹரிஹி, பகவான் அங்கே இருக்கிறாரே பார்க்குறாரு விஷ்ணு. நிவாரயாமாச தடுக்கிறார். எப்பா எப்படி புலம்பாதே அப்படின்னு. வச்சனைகி யுக்தி யோஜிதைகி, பொருத்தமான வார்த்தைகளால் அந்த சமயத்தில் என்ன பேசணுமோ அந்த பொருத்தமான யுக்தியோடு கூடிய அந்த வார்த்தைகளால் அவரை தடுத்தார். एवं विलपमानं तं राजानं भगवान् हरिः निवारयामास तदा वचनैः युक्तियोजितैः. भगवान् उवाच किं विषीदसि राजेन्द्र क्व गता ते प्रियाङ्गना न श्रुतं किं त्वया शास्त्रं न कृतः असौ बुधाश्रयः. பகவான் சொல்கிறார், கிம் விஷீதசி ராஜேந்திர, ஏ ராஜா எதுக்கு நீ இப்படி கவலைப்பட்டு இருக்காய்? குவாகதாமயத்தே பிரியாங்கனா, உன்னுடைய பொண்டாடி எங்கே போனா? உன்னுடைய பிரியமான அங்கனான பெண், உன்னுடைய பிரியமான பெண் எங்கே போனா? ந ஸ்ருதம் கிம் துவயா சாஸ்திரம், நீ சாஸ்திரத்தை படித்தது இல்லையா? அசவு புதாஸ்ரயக ந கிருதக, நல்ல படித்தவர்களோட சத்சங்கத்தை நீ பண்ணிட்டது இல்லையா? உனக்கு இதெல்லாம் விஷயமே தெரியாதா? உன்னுடைய பொண்டாடி போயிட்டா இப்படி அழுவா? உன்னுடைய பொண்டாடி எங்கே தான் போனா? சாஸ்திரத்தை நீ படிக்கலையா? ஒரு நல்ல புத ஆசிரியக ந கிருதக, நல்ல ஒரு புதர் படித்தவர்கள் சத்சங்கத்தை நீ பண்ணிட்டது இல்லையா? ஆரம்பிக்கிறார் பகவான். பகவான் உவாச்ச கிம் விதசி ராஜேந்திர क्व गताते प्रियाङ्गना न श्रुतं किं त्वया शास्त्रं न कृतः असौ बुधाश्रयः.
पासा कः त्वं क्व संयोगः वियोगः कीदृशः तव प्रवाहरूपे संसारे नृणां नौतरताम् इव காசா அவ யாரு, நீ யாரு, ககத்துவம் நீ யாரு, குவ சம்யோக என்ன சேர்க்கை என்ன பிரிவு, இது நம்ம இருக்கும் அப்படின்னு அந்த டீச் பண்ணுவாங்க பாகவத்தில். அது மாதிரி தான் சொல்கிறார். என்ன சேர்க்க வேண்டியிருக்கு, என்ன பிரிவு வேண்டியிருக்கு. கிம் சம்யோக கிம் வியோக குவா எங்கே சங்கமம் பிரிவுங்கிறதெல்லாம் எங்கே இருக்குது. கீதிருஷக தவ அதெல்லாம் உனக்கு என்ன. பிரவாக ரூபே சம்சாரே, சம்சாரமே ஒரு பிரவாகம். ஸோ பிரவாகத்தில் போனால் கட்டைகளை அடிச்சுன்னு சேர்த்துக்கும், கொஞ்சம் கழிச்சு பிரிஞ்சுக்கும், கொஞ்சம் கழிச்சு திருப்பி சேர்த்துக்கும், இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ அதனால இந்த சம்சாரமே பிரவாகம் மாதிரி போயிட்டே இருக்கும். ஒரு சம்சாரம், அதுக்கப்புறம் அடுத்த பிரிவி, அடுத்த சம்சாரம், இப்படி வந்துட்டு இருக்கும். இப்படிப்பட்ட சம்சாரத்தில் நிருணாம் நௌத்தரதாம் இவ, அதாவது போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தராக போட்டில் போவோம். போட்டில் போகிறச்சா திடீர்னு ஒரு சங்கமம் கிடைக்கும். யாரும் ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கழிச்சு அந்த போட்டிலேருந்து இறங்கினோடனே அவள் இடத்த பார்த்து போவாள். அதை மாதிரி போட்டில் தரத்தாம்னு தாண்டுபவர்கள் போல ஒரு பிரவாகத்தில் போட்டில் போயிட்டு இருக்க போகிறது தான் சங்கமம். அந்த மாதிரி தான் உங்களுடைய சம்சார சங்கமம். அவ எங்க நீ எங்க அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கவே யோசிக்காதேன்னு சொல்கிறேன். संयोगः वियोगः कीदृशः तव प्रवाहरूपे संसारे नृणां नौतरताम् इव गृहे गच्छ नृपश्रेष्ठ वृता ते रुदितेन किं संयोगः च वियोगः च दैवादीनः सदा नृणाम्. வீட்டுக்கு போப்பான்ற நிருபஸ்ரேஷ்ட ராஜாதிராஜா, நீ வீட்டுக்கு போ. கச்ச கிரகே விருதா தே ருதித்தே, எனக்கு அழுது என்ன பிரயோஜனம், சும்மா அழுது என்ன பிரயோஜனம், ஒரு பிரயோஜனம் இல்லை, விருதா வேஸ்ட்டு. சம்யோகஷ வியோகஷ சேர்க்கையோ பிரிவோ தெய்வாதீனக விதிப்படி நடக்கும். விதி என்ன பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் சம்யோகமும் சேர்க்கையும் நடக்கும், பிரிவும் அப்படி தான் நடக்கும். சதான் நாம் ஆல்வேஸ் மனிதர்களுக்கு இப்படி தான். अनयासः ते राजन् संयोगस्तु इह संवृतः मुक्ता त्वया विशालाक्षी सुन्दरी तनुमध्यमा. அனயாசக இந்த பெண்ணோடு கூட ஹே ராஜா சம்யோகஸ்து இக சம்ருதக, சரி இங்கே அவளை பார்த்தாய், அவள் கூட சம்யோகம் பண்ணிண்டாய், சேர்ந்துண்டாய், அவளோட சேர்ந்து இருந்தாய். அப்படிப்பட்ட அந்த விசாலாட்சி சுந்தரியாகப்பட்ட அழகாக இருந்த அந்த பெண்ணை தனுமத்தியமா இடை சிறுத்தவள், அப்படிப்பட்ட அந்த பெண்ணை விஷாலாட்சியான அந்த பெண்ணை துவயா புக்தா நீ அனுபவிச்ச. நீ அவளை நடுவில் தான் இங்கே தான் பார்த்தாய், ஏதோ இந்த குளத்துக்கிட்ட வந்தாய், நீ பார்த்தாய், அவளை கூட்டின்னு போனாய், கொஞ்ச நாளைக்கு அவளோட சேர்ந்து இருந்தாய். न दृष्टौ पितरौ अस्याः त्वया प्राप्ता सरोवरे काकताली प्रसंगेन यद्भूतं तत्तथागतम्. அவ்வளோதான். அவள் அப்பா பார்த்துருக்கியா நீ, பித்தரோ அம்மா அப்பாவை நீ பார்த்துருக்கியா, அவள் அவள் அம்மா அப்பா பார்த்துருக்கியா, ஏதோ இங்கே வந்தே பார்த்தா இவளை துவயா பிராப்தா சரோவரே, இந்த சரோவர்கிட்ட வந்த உடனே அவளை ஏதோ திடீர்னு நின்னா நீ அவளை பார்த்தேன். காக்காத்தாளி பிரசங்க, காக்கத்தாளி பிரசங்கம்னு சொன்னான்னா இது ஒரு இது மாதிரி சம்ஸ்கிருதத்தில் நிறைய இதெல்லாம் பிரகேலி மாதிரி பிரசங்கங்கள் சில நிறைய கொடுப்பா. காக்கத்தாளின்னு சொல்லும்போது காக்கை உட்கார பனம்பழம் விழுந்து சொல்ல மாட்டோமா, அதுதான் காக்கை உட்கார பனம்பழம் விழுந்த கதை மாதிரி. எதாச்சியாக வருது, எதாச்சியாக போயிடும், அவ்வளோதான். அப்போது அதே மாதிரி காக்கை உட்காரத ஒரு அடையாளமாக வச்சு ஒரு வீடை சொல்ல முடியுமா, அந்த வீட்டில் ஒரு காக்கா நிற்கும்னு சொல்ல முடியுமா, அந்த காக்கை எவ்வளோ இருக்கும் அந்த வீட்டில். அதனால காக்கத்தாளி பிரசங்கம்னாலே காக்கையை வச்சுட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வர முடியாது. அந்த மாதிரி இவள் வந்தா போனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு விட்டு அப்படிங்கிறார். ஸோ திடீர்னு வந்தா எத் பூதம் தத்தா கதம், அவ்வளோதான், எப்படி வந்ததோ அதே மாதிரி போயிடுத்து விட்டார். माचोकं कुरु राजेन्द्र कालः हि दुरतिक्रमः कालयोगं समासाद्य भुङ्क्ष्व भोगान् गृहे यथा. ஸோ மா சோகம் குரு, கவலைப்படாதே ஹே ராஜன்.
காலகா ஹி துரதிக்கிரமக, காலத்தை யாரும் மீற முடியாது. காலங்கிறது என்னது? யமனுடைய காலபாசத்தை யாரும் மீற முடியாது. ஸோ அவள் போயிட்டான். காலயோகம் ஆசாத்தியா. ஸோ இது இந்த நேரம் இப்படித்தான் அப்படிங்கிறத இந்த புரிஞ்சுக்கோணி. புங்ஷோ போகான் கிரகேயதா, அதாவது முன்னாடி எப்படி இருந்தியோ வீட்டில் அதே மாதிரி உன்னுடைய போகங்களை எல்லாம் நீ அனுபவிச்சுட்டு சௌக்கியமாக இரு. ராஜேந்திர காலயோகம் சமாசாத்ய ராதே கிருஷ்ண மேம். யதா ஆகதா கதா சாது ததைவ வரவர்ணினி யதா பூர்வம் ததா தத்ர கச்ச காரியம் குரு பிரபோ. யதாகதா எப்படி வந்தாலோ அதே போல போயிட்டாவோ. ஸோ இந்த குளத்து கரையில் கிடச்சா குளத்துலேயே போயிட்டாவோ, அவ்வளோதான். ஸோ கதாசா போயிட்டான். ததைவ வரவர்ணி, அதே போல் அந்த சிறந்த அந்த பெண்ணாகப்பட்டவள் அப்படியே வந்தது போலே போயிட்டாவோ. யதா பூர்வம், அதே மாதிரி நீ என்ன பண்ணுன்னா முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி வீட்டுக்கு போ. முன்னாடி இந்த பொண்ணை நடுவில் தானே பார்த்தேன், நடுவில் வந்தால் நடுவில் போயிட்டான். அதனால முன்னாடி எப்படி இருந்தியோ அதே மாதிரி நீ உன்னோட வீட்டுக்கு போ. தத்திர கச்சா, உன்னோட வீட்டுக்கு போ. காரியம் குரு பிரபோ, உன்னோட காரியத்தை பார்த்துட்டு அப்படிங்கிறார் விஷ்ணு. யதா ஆகதா கதா சாது ததைவ வரவர்ணினி யதா பூர்வம் ததா தத்ர கச்ச காரியம் குரு பிரபோ. சர்வம் ஜெகதம்பார்ப்பணமஸ்து.